தம்பி படிச்சிருக்கியாப்பா? இந்த பாரு நானே 1008 டென்ஷன். சரி நான் பச்சிக்கிறேன். இப்போ நான் சொல்லு, வேலை கொடுக்க போறியா? தம்பி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் கையில் 1000 ரூபா கொடுங்க, காசு ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னான். நானும் பையன் பார்க்க டீசெண்டாக இருக்கானேன்னு சொல்லி 1000 ரூபா கொடுத்தா ஜிபேவும் பண்ணிட்டான். காசு மட்டும் அக்கௌண்ட்டில் ஏற மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? சரி ஃபோனை கொடுங்க, நான் பார்க்குறேன். ஜிபே எத்தனை நாளாக யூஸ் பண்ணுறீங்க? போன வாரம் தான் பையன் ஏற்றி கொடுத்தான். அதெல்லாம் கருக்கா யூஸ் பண்ணுவேன். பாஸ்வேர்டு கூட 2345. அதெல்லாம் ஏன்னா என்கிட்ட சொல்கிறேன். அம்மா சொன்னப்பா 1234 தான் பாஸ்வேர்டு. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தியா? எல்லாம் உஷாரா இருப்பேன்ப்பா. ஐயோயோ, உன்னை யாராலையும் ஏமாற்ற முடியாதுண்ணா. அது இருக்கட்டும், நீ காசு வருவிப்பா? 4 வாட்டி உட்காந்து எழுந்துறண்ணா. காசு வருமா? கக்கூஸ் தான் வரும். தம்பி என்னப்பா இப்படிலாம் பேசுற? அப்புறம்னா அவன் ஜிபேல உனக்கு காசுலாம் இப்போ 1000 ரூபான்னு போட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறான். அது கூட தேவை லூஸ் மாரி வந்து பேசுகிறேன். என்னப்பா இப்படி ஏமாத்திட்டான்? எதனா வழி சொல்லுப்பா. எங்க போனா? தம்பி என்னப்பா இப்படிலாம் வெறுப்பேத்துற? அப்ப என்ன படிச்சுக்கிறான்னு வெறுப்பேத்தினே எனக்கு எப்படி இருக்கும்? தம்பி தெரியாம பேசிட்டப்பா, என்னப்பா பண்றது சொல்லுப்பா. சரிண்ணா, போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடு. காசு கச்சிருமாப்பா? கிடையாது. ஏன்பா? ஏன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டே இல்ல. தம்பி 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 விளையாடாதப்பா, பையன் அடிப்பாப்பா. சரி ஒன்னா அழாதண்ணா, பார்க்க பாவமா இருக்கிற. என் பையனுக்காக வச்சிருந்தா 1000 ரூபா. சரிந்தா வச்சுக்கோ, இதுக்கப்புறம் யார்ட்டையும் ஏமாறாத. இதுவே கட்சியா இருக்கட்டும்ண்ணா. ரொம்ப நன்றிப்பா. தம்பி குத்த காசுல சோட்டா பீம் போட்டோலாம் போட்டிருக்கேன்.